அடிக்காதடி. ஏண்டி நான் கேக்குறேன்ல, விஷயத்த சொல்லு. ஒன்னதானே ஏண்டி அழுகுற? பெரியவன் நான் கேக்குறேன்ல, சொல்லேண்டி. ஏண்டி தடிச்சு நீதான் என்னன்னு சொல்லேண்டி. எனக்கு தெரியாது, இவளே கேளுங்க பாரு. ஒழுங்கா சொல்றதுன்னா சொல்லு, இல்லன்னா எந்திரிச்சு போயிடு. வாயில ஊமையாவா இருக்கு, சொல்லேண்டி. இல்லாத்தா, சூலூர்ல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஆமா. அவங்க வந்துட்டு போனதும் எங்க ஆத்தா மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு கேட்டாளா? நீங்க மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டியாக்கும்? இல்லைங்க ஆத்தா, பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். அதுக்கு என்ன போட்டு மொத்தி போட்டா. நீ மாப்பிள்ள பிடிச்சதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க ஆத்தா உன்னை ஏண்டி மொத்து மொத்துனா? அது என்னமோ நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அது மாப்பிள்ளையோட அப்பனாமா. சண்டாளி, மாப்பிள்ளையோட அப்பனையா பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் என்ன பண்ணிட்டோம், வந்திருந்த கூட்டத்திலேயே அந்த ஆளுதான் பாக்கிறதுக்கு லட்சணமா இருந்தான். ஏண்டி மாப்பிள்ள பையன் வரலையா? வந்திருந்தான். அந்த ஆளுக்கு தலை சொட்ட. அடி பைத்தியக்காரி, இந்த காலத்துல சின்ன பசங்களுக்கு கூட தலை சொட்டை ஆயிடுது. உங்க அப்பச்சிக்கு அந்த வயசுல கூட ஒரு தலைமுடி விழுகல. தலைய ஒரு சிலுப்புனாருன்னா ஈர பேரெல்லாம் அப்படியே கொட்டும். அவர் என் முகத்தை பார்த்து ஆசைப்பட்டாரு, நான் அவர் தலைய பார்த்து கட்டிக்கிட்டேன். சின்ன தம்பி, உனக்கும் பேணு பாக்கணுமா என்ன? அதை விட முக்கியமான விஷயம் என்ன விஷயம் சொல்லடா. ஆத்தா, இந்த மாமா மகளை கூட்டிட்டு வராருன்னு சொன்னேன்ல, அது ஆமா. ஒரே சேரும் சேகரியமா இருக்கு. ஒரு 2 லோடு ஆற்று மணல்கள் அடித்தால் அப்படி லெவல் பண்ணிடலாம். அதான் ஒரு 200 ரூபாய் பணம் கூட. 200 ரூபாயா? எதுக்குடா 200 ரூபாய்? போட்டு போடுங்க, ரோடு போடுறேன்னு சொன்ன பாத்தியா, அவங்கிட்ட போய் கேளு. அதெல்லாம் என்னால முடியும். அவங்க எல்லாம் சீசன் கூட்டிட்டு போயிட்டாங்க ஆத்தா. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? பாளையத்துல போய் புட்டு வித்து பீடி சிகரெட் எல்லாம் வித்து சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் தர மாட்டேன். அட போங்கடா. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, 200 ரூபாய் தானே கேக்குறோம். எனக்கு கபர்க்கெல்லாம் இருக்கு. உன் மாமா மக அவதான் இங்க வந்து இருக்கிறதா இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டா அவ வேலையை பார்த்துட்டு போகட்டும். 200 ரூபாய் சும்மாவா? அட போங்கடா, வேலையை பார்த்துட்டு இவனுங்களா 200 ரூபாயா? 200 ரூபாய் கிளவி செத்து போயிடுச்சுன்னு சொல்லி 200 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டோம். ஏற்கனவே அதை சொல்லி 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். யா சின்ன தம்பி, மண்ண குழந்தை மேலேயே போடுற. ஏ பம்படி மாசே, இன்னும் 2 நாள் டைம் தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன லவ் பண்ணிக்க, இல்ல அவன் வந்துருவா. ஒண்ணு இல்லடா அவள, நமக்கு 2 நாள் தான் டைம், முயற்சி பண்ணிக்க. கட்ட வீதி கலகலக்கும் அத்த மக அவன் நடந்து வந்தா. அட பஸ் ஸ்டாண்டு பளபளக்கு ஏ அத்தை மக அவன் நடந்து வந்தா. தொட பக்கட்டா பிஞ்சு போகும். இப்படி செலவு பண்ணலாம், இப்படி செலவு பண்ணலாம். என்னங்க வீட்டையே கல்யாணம் கூட மாத்திட்டீங்க? இது கவிதாவோட வரவேற்பு. கல்யாணத்தன்னைக்கு வீடே ஒரு டைப்பா இருக்கும். என்னடா அது கவிதாக்காக புதுசா ஸ்பெஷலா வாங்கி போட்டுருக்க. வேற யாரும் உட்கார கூடாது. இது அத்தைக்கு. அருமாமனுக்கு ஆத்தா, கவிதா காபி சாப்பிடறதுக்கு ஒரு புது டம்ளர், சாப்பிடறதுக்கு எவர் சில்வர் தட்டை. ஏது கொஞ்சம் விட்டு மேல காலத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவீங்க போல இருக்குது. கேட்டமே இளவு விட்டு போயிட்டான. ஏண்டா மைக் செட் கூட கிடைக்கல? செத்ததே மைக் செட்டுக்காரன் தான். என்னடா இது பெரிய இளவா போச்சு இது? என்னடா இந்த பழைய தகர டப்பா, ஓட்ட பானை இதெல்லாம் தூக்கி கொள்ள பக்கம் போடு. முடிஞ்சா நீ அங்கேயே படுத்து. மாமா, என்ன மாப்பிள சௌக்கியமா? சின்ன தம்பி யாரு பெரிய தம்பி யாருன்னு வித்தியாசமே தெரியல. ஜி மிஸ்டர் சின்ன தம்பி, ஐ மிஸ்டர் பெரிய தம்பி. என்ன மாப்பிள பிரமாதமா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க? இல்ல நீங்க வரீங்கன்னு தான். ஏனுங்க மாமா, நம்ம கவிதாங்களா? ஆமா, நல்லா இருக்கு. டேய் மாமாவையும் அத்தையும் வீதியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. விளக்கண்ணு மாமா, அத்தை வாங்க.
ஆத்த சௌக்கியமா இருக்காங்களா? குட் குட். வாங்க வாங்க மாப்பிள. நீங்க போங்க, நான் அப்புறமா. கவிதா கம் ஹவுஸ். என்ன பார்த்தா அப்பா ஏப்பா வெள்ளக்கார தொட மாதிரி இருக்கேயா. பட்டத்துக்கு போனதும் அம்மாவை மறந்தே போயிட்டியே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. உன் பொண்டாட்டி இதோ வரல. வா ஆத்தா, என்ன பெத்த ஆத்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கியே. கல்யாணத்தப்ப ஊசி மாதிரி போனேன், இப்ப உப்பு வந்திருக்கியே. எங்க உன் பொண்ணு? அதோ வர பாராடா. ஏ ராசாத்தே, என்ன பெத்த ஆத்தா செப்பு செல மாதிரி இருக்கியே. ஐயையோ ஆத்தா, ஏத்தா பயந்து போயிட்டியா? சும்மா போய் மிச்சரெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். வா என்ன பெத்த ஆத்தா. என் மூஞ்சில போட்டு இருக்கேன். இருக்கு. என் மூஞ்சில உன் மூஞ்சில எத்தனை போட்டல அப்படித்தான் இருக்கு. அங்கிள் என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்ல. மர்மவளே சிலேபி தின்னாட்டா? வேண்டாட்ட. கல்யாணம் தான் வாக்கப்பட்டா, இப்ப என்ன சும்மா வேண்டாட்டா? அத்தா அத்தான் சாப்பிட்டு நல்லா சைஸா இருக்காங்கல்ல. கவிதா கொடுத்தா நல்லா சாப்பிடுறேன். Eat Kavi. I think they have a peculiar taste. Is it Kavita? Yeah. யானா என்ன மாமா? ஆமான்னு அர்த்தம். ஓஹோ. ஆமா, இந்த டெக்கரேஷன் எல்லாம் யார் பண்ணது? நான் தான். நீங்களா? யா. அப்ப இந்த பெயிண்டிங்? அவன். நீங்களா? யா. ஏத்தா ஜிலேபி சுட்டது யாருன்னு கேட்கவே இல்லையா நீ? நீங்க தானே பண்ணீங்க பாத்தீங்க. ஆமான்னு சொன்னேன், பயந்துட்டியா? அப்பா ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு. நான் கார்ல ஏசி போட்டு காட்டுமா? நீங்க பேசிட்டு வந்துருங்க. வரட்டுமா? சிலேபியாவது சாப்பிட்டு போ கவிதா. ஸ்வீட் எனக்கு பிடிக்காது, வெயிட் போடும். காராபுரியாவது சாப்பிட்டுட்டு போ கவி. காரம் அது கேஸ். இந்த பாரு காஃபி உனக்காக புது டம்ளர் தான் வாங்கியிருக்கேன். யா. நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க, அதுக்காக எனக்கு பிடிக்காத காஃபியை குடிக்க முடியாது. அப்பா நான் வரேன். சின்ன வயசுல இருந்து அவளை ரொம்ப சௌரியமா வளர்த்துட்டேன். எனக்கே ரொம்ப புழுக்கமா இருக்கு. அதனாலதான் வெளியில போயிட்டேன். அவ கிடக்குறா குடும்ப பிரச்சனை உடனே தீர்த்து வைக்கணும், புறப்பட்டு வரேன்னு எழுதி இருந்தியே. அப்படி என்னடா குடும்ப பிரச்சனை? ஒண்ணும் இல்லாத, அவளும் படிப்பை முடிச்சுட்டா, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாண்டா. நான் சொல்லல, அதேதான்டா அதேதான். மாப்பிள்ள கூட பார்த்துட்டேன். மாப்பிள்ள கூட திருப்பூர் தான். பைக்கிங் பனியன் கம்பெனி முதலாளியோட பையன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சிங்கக்குட்டி மாதிரி ரெண்டு மாப்பிள்ளைகளை வீட்டுல வச்சிருக்கேன், அவங்களை விட்டுட்டு வேற மாப்பிள்ளைய பார்த்து முடிவு பண்ணிட்டேன்னு என்கிட்ட வந்து சொல்லுவேன். என்னமா அர்த்தமா பேசுறேன்? இந்த பசங்களுக்கு எப்படிமா கவிதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அம்மா நீ இப்படி கோபப்படுறது அர்த்தமே இல்ல. உனக்கு நான் பிள்ளைங்கிறத விட என் பொண்ணுக்கு நான் தகப்புங்கிறது தான் முக்கியம். அவன் படிச்சவா, அதனால படிச்ச மாப்பிளைய பார்த்தேன். வசதியாவே வாழ்ந்தவா, அதனால வசதியான மாப்பிளை பார்த்தேன். இதுல என்ன தப்புங்கிற? ஆமாடா, இந்த ஆனமலைக்காரி புட்டு வித்து அன்னைக்கு உன்னை படிக்க வைக்கலன்னா நீயும் படிச்சிருப்ப, உன் மகளும் வசதியா வாழ்ந்திருப்பா. நீ பொண்ணு கொடுக்க வேண்டாம்டா. இந்த வீட்டுல மூணு மாப்பிள்ளை இருக்கானுங்களே, மரியாதைக்காக ஒரு வார்த்தை கேட்டியா நீ? சொத்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனா சொந்தம் கடைசி வரைக்கும் வரும். அந்த சொந்தத்தையே மதிக்கலையே. உன்னை மதிச்சு உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்க வரணும். ஏனாத்தா மாமா சொல்றதும் நியாயம் தானே. படிச்ச பொண்ணுக்கு படிச்ச மாப்பிள்ளைய பாக்குறாங்க, அதுல என்ன? சும்மா இருடா பசாட்ட வேலை. இதுக்கு தான் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல போய் படிங்கடா படிங்கடான்னு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப அவன் படிச்ச மாப்பிள்ளையா கேட்கறானே, நான் போய் எந்த கிணத்துலடா விடுவேன்? டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டேன். உன்னை 10 மாசம் சம்மதி பெத்த வயிறு பட்டு எரியுதுடா எனக்கு. விடுடா மாப்பிள, நான் பத்திரிக்கை கொடுக்கத்தான் வந்தேன், பரிசம் போறதுக்காக வரல. விருப்பம் இருந்தா நீங்க 2 பேராவது இந்த கல்யாணத்துக்கு வாங்க, நான் வர்றேன். ஐயோ மாமா மாமா கொஞ்சம் மாமா மாமா என்னது கிழவி ஏதோ சொல்லிடுச்சுன்னு இப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்களே. சொந்த மகன் தான் இப்படி எல்லாம் பேசுனாங்க. போக நிறுத்தியா? சொந்தத்தை மதிக்கிறதுனாலதான் நானும் வீடு தேடி வந்தேன். அந்த இடத்துல எனக்கு நல்ல மரியாதை கிடைச்சது. நான் வர்றேன். என்ன நீங்க பண்றேன்? சீக்கிரம் வாடி. மாமா என்ன மாமா விடுறா கையா.
அத்தை, அத்தை, நீங்களா சொல்லுங்க அத்தை. உங்க பிளஸரு காரு பவஸ் இருந்தா உங்க வரைக்கும் எங்களுக்கு வந்துச்சு. பேசாதடா பேசாதடா, பொண்ணு மட்டுவேன். சும்மா இருக்க மாட்டேன். பொண்ணு மட்டும் உடனே வந்துட்டான், தலையில பூ வச்சுட்டு ஆட்டிக்கிட்டு. ஏண்டி உள்ள பத்தி எனக்கு தெரியாதா? அடியே என் வயிறு பத்து எரியுதுடி. நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவேன், அடிஞ்சு போயிடுவேன். மண்ணள்ளி தூக்குதாண்டி, நீ அடிஞ்சு போயிடுவேன். என் வயிறு எரியுது. நாய் தூக்குறடா. யார் அவங்க? என்ன தராரு? தெரியலண்ணா, யாரும் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. கழுவி சத்தம் போடுது. இந்த ஆனமலைக்காரிக்கு வேற வேலையே கிடையாது. அந்த மரியாதை இல்லாம பத்திரிக்கை கொடுத்தான்னா, நீங்களும் மானங்கிட்டு போய் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆனமலைக்காரி முகத்துல முழிக்கவே கூடாது. ஜாக்கிரதை, கைய கால முறிச்சு விடுவேன். முடிச்சாமா ஏன் அத்தை நீயும் விவரம் எல்லாம் பேசுறேன்? பழைய மாமனா வருவாருன்னு நினைச்சோம், பணக்கார மாமனா வருவாரு நாம கனாவா கண்டா? அவன் பணம் இருந்தா அவன் கூட தான் இருக்கட்டும்டா. அன்னைக்கு நான் கீரை வித்து அவனை படிக்க வைக்கலன்னா இன்னைக்கு அவன் காரிய காரணம் ஆயிருப்பானா? அவளுக்காக ஃபேன் வாங்கணும், உட்கார்ந்து பேசுறதுக்காக பெஞ்சு வாங்கணும். ஆனா அவங்களோட சரிசமமா ரெண்டு பேசுறதுக்காக நம்மளால அந்தஸ்து வாங்க முடியல. அப்ப பேசாம இருக்க வேண்டியது. ஆத்தா, வெள்ளி தட்டுல சாப்பிடறவளுக்கு தங்க தட்டுல சாப்பிடுற மாப்பிளைய தான் பாப்பாங்க. நம்ம என்ன அலுமினிய தட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாவம், அவ என்ன பண்ணுவா? நாமளாவது அலுமினிய திட்டத்தை மீட்டு இருந்தோம். அவன் பாக்கு மட்டியில வாங்கி தின்ன பரதேசி நாய். பணம் வந்ததும் பாவசி காட்டுறானா? அடே, அவன் நல்லா இருப்பானா? நல்லா இருக்க மாட்டான்டா. ஆசைப்பட்டவ கிடைக்கலன்னு வருத்தமா தான் இருக்கு. ஆனா அவ அழிஞ்சு போகணும்னு நினைச்சா அது தப்பு இல்லையா? அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். வைக்கிங் பனியன் கம்பெனி முதலாளிக்கு மருமகளா வர்றதுன்னா அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்ல. பட்டணத்துல இருந்து பொண்ணு வர போகுதுன்னு நம்ம முதலாளிக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பொண்ணு யாரு தெரியுமா? நம்ம சின்ன தம்பி பெரிய தம்பி இருக்காங்களே, அவங்க மாமா பிள்ளையாமா. முதல்ல அவங்களை கையில பிடிக்க முடியல. கல்யாணத்துக்கு வேற நாள் அறியிட்டு இருக்கு. கையும் ஓடல காலும் ஓடல. அங்க வேற கல்யாண வேலைக்கு ஆள் அனுப்பணும். யாரையிட அனுப்புறது? அதுக்கு என்னங்க, அங்கேயே போய் கூலி கால் பிடிச்சிட்டா போகுது. யார கூறு கிட்டவனா இருக்க? அதுக்கு வேற தனி செலவு வைக்கிறியா? இங்க சுத்திட்டு இருக்காங்களே தீவிட்டி தலைவருங்க, அதுல 10 பேர்த்த பிடிச்சு வேலை அனுப்பிச்சு வைடா. சரிங்க. இந்த சாப்பாட்டு ராமல 2 பேர்த்து அனுப்பிச்சு வையா. போகலன்னு சொன்னாங்கன்னா சீட்டை கழிச்சு போடு. ஏண்டா, ஆத்தா கல்யாணத்துக்கு போனா வரைப்பாங்க, முதலாளி போகலான வரைப்பாங்க, என்ன பண்ணலாங்க? பொண்ணு வீட்டு சர்பா தானே போக கூடாது. ஆமா, மாப்பிள்ளை வீட்டு சர்பா போலாம் இல்லையா? யா யா திருப்பூர்ல இருந்து மெட்ராஸ் வரைக்கும் 300 கல்லு மூட்டையோட மூட்டையா தூக்கி போட்டு கழட்டு போச்சுப்பா. ஆமா, உங்களை எல்லாம் ஏரோப்ளேன்லயோட கூட்டிட்டு வருவாங்க. மூடிட்டு இறங்கடா. டே, இதான் கல்யாண மண்டபமாக்கு. அட விவரம் கட்டவனே, இது பொண்ணு வீடு. ஏண்டா, இத்தா பெரிய வீட்டுல இருக்கிறவ கவிதா, அவளை போய் நம்ம கட்டி வைப்பாங்கடா. நம்ம கிழவி ஒரு கூறு கட்ட கிழவி. டேய், உள்ள போய் கல்யாணம் பண்றதுக்கு வழி எதுன்னு கேளுங்க. சாமானத்தை எல்லாம் இறக்கி போடணும். ஓய்!